அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீப நாட்களாக நிறைய பேர் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளோட வராங்க. அதுவும் இளைஞர்கள் இந்த பிரச்சனைகளோட வர்றதை பார்க்குறோம். அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுடைய உணவு முறைகளும் அந்த டைமிங்ஸும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை லன்ச் டைம் மாறி போயிடுறது இல்லை அந்த டைம்லேயுமே நம்ம ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இந்த காரணங்களாலையும் நைட்டில் லேட்டாக தான் தூங்குறாங்க. ஸோ அதனால் இனிஷியல் டைமில் அவங்களுக்கு ஒரு செரிமான கோளாறு வருது. அந்த மாதிரி டைமில் ஜெல் வகையான மருந்துகளை குடிக்கும்போது அப்போதைக்கு அந்த செரிமான பிரச்சனை கொஞ்சம் பெட்டராகுது. ஆனால் நாளடைவில் அவங்களுக்கு அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வர்றது இல்லை தொடர்ந்து ஏப்பம் மாதிரியான பிரச்சனைகள் வர்றது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அடிக்கடி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. அந்த சமயத்திலே மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க. மாத்திரைகள் எடுத்துக்கிட்டால் அப்போது மட்டும் அவங்களுக்கு அந்த செரிமானம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் கூட ஏதாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் எடுத்துக்கிறாங்க. முக்கியமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சமீப நாட்களாக கொஞ்சம் புளிப்பான உணவுகள், மெயினாக இந்த இட்லி தோசைலாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு வயிறு உப்புசம் அதிகமாகுது டாக்டர். அதுவும் புளிக்க வச்ச உணவுகள் எது எடுத்துக்கிட்டாலுமே எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ பஜ்ஜியோ இல்லை ஏதாவது ஒரு பக்கோடாவோ எண்ணெயில் பொரிச்ச விஷயம் வயிறு நல்லா தானே இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் கூட எனக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுது. எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டுட்டேன் இல்லை ஒரு ஹோட்டல் ஃபுட்டு நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகுது. இன்னும் நிறைய பேர் சொல்கிறதுனா சாம்பாரை எனக்கு ஒத்துக்கலை டாக்டர், பருப்பு சம்மந்தமான விஷயங்களே எனக்கு ஒத்துக்கலை. ஸோ இப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிடக்கூடிய இந்த உணவுப் பொருட்களே செரிமான கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய நிலைக்கு போன பிறகு எந்த ஃபுட்டை சாப்பிட்றது? எப்போவுமே தயிர் சாதம் சாப்பிட முடியுமா? இல்லை எப்போவுமே கஞ்சி இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி மனதளவுலையும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, நம்ம உணவை எப்படி சாப்பிட்றோம், எந்த டைமில் சாப்பிட்றோம், எந்த வகையான உணவுகளை சாப்பிட்றோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லா டைமும் நம்மளுடைய மைண்டு என்கேஜாகவே இருக்குது. நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளுடைய ஃபோன் இல்லாமலோ இல்லை யாரோடையும் பேசாமலோ அமைதியாக நம்மளால் உட்கார முடியல. இதனால் நம்மளுடைய பிரெயின் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிறதுனால பிரெயின்லேருந்து நிறைய ஸ்டிமுலேஷன் நம்ம வயிற்றுக்கு வருது. ஸோ பிரெயினில் ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. உங்களால் விஷயங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வயிற்றில் தான் அதிகமான தூண்டுதலை கொடுக்கும். ஸோ ஏன்னா இது செகண்ட் பிரெயின் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு தூண்டுதல் அதிகமாக கொடுக்கும் பொழுது உணவு இல்லாத சமயத்துலேயும் நமக்கு நிறைய ஆசிட் செக்ரேஷனை உண்டு பண்ணும். இது நாளடைவில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்கிறதுக்கு தேவையான அந்த ஆசிடோட அளவு குறைஞ்சி போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு வயிறு மந்தம் உருவாகிறது. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்திலேயே வயிறு ரொம்ப ப்ளோட் ஆகக்கூடிய ஒரு நிலை, நைட்டில் சரியாக தூக்கம் வராத நிலை, இப்படிப்பட்ட நிலை எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் உணவை தப்பாக சாப்பிட்றது, டைம் மாறி சாப்பிட்றது, இல்லை ரொம்ப நேரம் பசிக்க விட்டு சாப்பிட்றது, இல்லை ஜங்க் ஃபுட் அடிக்கடி எடுத்துக்கிறது, லேட் நைட்டில் எடுத்துக்கிறது, இந்த விஷயங்களால் தான் முதல்ல செரிமான கோளாறு வருது. ஸோ இதற்கு ஜெல் வகையான மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. பட் அதை விட நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள். டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. முடிஞ்ச மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை முழுசாக உங்களுடைய மைண்ட் ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். டிவி பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ இல்லை யாரு கூடயாவது பேசிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவை முழுசாக மென்று சாப்பிட மாட்டீங்க. செரிமானமும் கரெக்டாக நடக்காது. லேட் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். அடிக்கடி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய செரிமானம் கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கும். பட் டாக்டர் இதெல்லாம் நான் விட்டுட்டேன், இப்போ எனக்கு எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல, மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டா கூட எனக்கு வயிறு ரொம்ப உப்புசமாகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயம், நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் காஃபி டீக்கு பதிலாக சுக்கு, தனியா, சீரகம், சோம்பு, ஒரு 2-3 மிளகு, ஸோ இது எல்லாமே 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா விதைகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட
ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூளோ இல்லை 1-2 மிளகு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு டீ மாதிரி வச்சு கொஞ்சம் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது உங்கள் செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் செரிமானத்துக்கு தேவையான என்சைம் சுரக்கிறதையும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதே போல் வயிறு ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னா அந்த சமயத்தில் மோரில் பெருங்காயத்தூள் சேர்த்து வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் கருவேப்பிலையும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து இந்த மோரோடு கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு உப்புசம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். வயிற்றில் நல்ல எரிச்சல் இருக்குது டாக்டர், நெஞ்செரிச்சல் இருக்குது டாக்டர், ஸோ அடிக்கடி ஆசிட் வந்து மேலே வர ஆரம்பிக்குது, காலையில் எழுந்திருக்கும் போது த்ரோட்டில் நல்லா வந்து பெயின் இருக்குது அப்படின்னா வெண்பூசணி சாறு எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நெஞ்செரிச்சல் நல்லாவே வந்து சரியாகும். அதே போல் சாப்பிட்ட பிறகு வந்து எனக்கு ஏப்பம் நிறைய வருது, வயிறு ரொம்ப வந்து உப்புசமாக இருக்குது அப்படின்னா புதினா சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுடைய செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கேஸை வந்து இம்மீடியட்டாக வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாத்திரைகள் தேவைப்படாது. பட் ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து செட்டில் ஆன பிறகு டெய்லி காலையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, ஸோ இந்த இஞ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சாறு எடுத்தும் வந்து சாப்பிடலாம், இல்லை துருவியும் வந்து சாப்பிடலாம். சாறு எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க, அது மேலே மட்டும் ஜூஸஸ் இருக்கும், அடியில் வந்து ஒரு வெள்ளை நிறமாக வந்து படியும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த ஜூஸோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்களும் ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்ன இந்த ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராகவே இந்த இஞ்சி சாறு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 40 டேஸ் எடுக்கும் பொழுதே உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். முக்கியமான இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு செரிமான கோளாறுகள் முழுதாக சரியாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் மனது. நம்முடைய வயிறுக்கும் மனதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குது. நான் நிறைய பேர் நம்ம இன்றைக்கி மருத்துவமனையில் பார்க்கும் பொழுது நான் நிறைய மருந்துகள் எடுத்துகிட்ருக்கேன் டாக்டர், ஸோ எல்லா வகையான சிஸ்டம்லேயும் நான் வந்து மருந்துகள் வந்து எடுத்திருக்கேன், ஆனாலும் எனக்கு சரியாகலை அப்படிங்கும்போது அவங்களுடைய மனப்பதட்டமும் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அப்போது மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கான சுவாச பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் சேர்த்தே பண்ணும் பொழுது இந்த செரிமான கோளாறுகள்லேருந்து நிரந்தரமாக உங்களால் விடுபட முடியும். ஸோ இன்றைக்கி செரிமான கோளாறுகள் எதனால் உண்டாகுது, இது ரொம்ப காமனாக இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் தவறுகள் வந்து பண்ணுறோம், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.